நெஞ்சமெல்லாம் கோவில் செய்தேன் உன்னை அழைத்தேன் நீ வா வா. சிந்தையெல்லாம் நொந்தழுதே சிந்தையெல்லாம் நொந்தழுதே சொந்தமெல்லாம் நீதானே. நெஞ்சமெல்லாம் கோவில் செய்தேன் உன்னை அழைத்தேன் நீ வா வா. சோகம் வந்து தாக்கும் போது என்னை காக்கும் என்னாயின் நீயே என்றோ. சோகம் வந்து தாக்கும் போது என்னை காக்கும் என்னாயின் நீயே என்றோ. மாசு கொண்ட உள்ளம் பேசும் நாமம் மாசு கொண்ட உள்ளம் பேசும் உன்னாமம். இயேசு எந்தன் வாழ்வின் தெய்வம் நீயே. நெஞ்சமெல்லாம் கோவில் செய்தேன் உன்னை அழைத்தேன் நீ வா வா. ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்மளோட இருதயத்தில் ஏசப்பாவை நம்ம வைத்திருக்கும் போது அவருக்கான ஒரு இடம், அதுவும் நம்ம எல்லாத்தையும் தாண்டி முதன்மையாக அவருக்காக கொடுக்கக்கூடிய இடம் நம்ம இடத்துல இருக்கும்போது, அப்படிப்பட்ட மனசு நம்மளோட இடத்துல இருக்கும்போது நம்ம எப்பயுமே ஹாப்பியாக இருப்போம். அவர் காட்டுற வழியில் மட்டும்தான் நம்மளோட கண்களுக்கு என்ன பண்ணும், வழி தெரியும். அப்படி தானே குட்டீஸ்? ஏன்னா அவர் தானே உள்ளே இருந்து நம்மளை டைரக்ட் பண்ணுறாரு. இந்த பாதையில் போ, இந்த மாதிரி பேசு, இந்த மாதிரி நடந்துக்கோன்னு நம்ம எல்லாரையும் அவர் தானே குட்டீஸ் கைட் பண்ணுறாரு. உங்கள் எல்லாருக்கும் அவர் பேசுகிறது கேட்குதா? அவர் வழி நடத்துறது உங்களுக்கு புரியுதா? கண்டிப்பாக அவர் நம்மளை வழி நடத்துகிறாரு, அதன்படி தான் நம்ம நடந்துட்டுருக்கோங்கிறதுல நம்ம உறுதியாக இருக்கிறோம். அப்படின்னா இந்த நாள்லையும் கூட என்ன தான் சூழ்நிலைகள் நம்மளுக்கு எதுக்க வந்து நின்னாலும் அந்த மலை போன்ற துன்பம் நம்ம எப்படி போயிடும், நம்ம கண்ணுக்கு முன்னாடி பனி போல உருகி போயிடுமா குட்டீஸ்? ஏன்னா நம்மளுக்குள்ளே இருந்து நம்மளை பலப்படுத்துகிறவர் நமக்கு முன்னாடி இருக்கிற அந்த பிரச்சனைகளை தாண்டி ரொம்ப பெரியவராக இருக்கிறாரு. அவர் அதை எதிர்கொண்டு வர்றதுக்கான எல்லா ஆலோசனைகளையும் எல்லா வழிகளையும் நமக்கு கற்றுக் கொடுப்பாரு. அப்போ நமக்குள்ள இது எல்லாருக்கும் ஒரு கொஸ்டின் தான், அப்போ முன்னாடி பிரச்சனை இருக்குது, அதை அதுக்கான பலன் கொடுக்குறாரு அப்படின்னா அந்த பிரச்சனையே இல்லாமல் ஆக்கிடலாமே. எதுக்காக அந்த பிரச்சனையை கொடுத்து அதுக்கு பலன் கொடுத்து அதை நம்மளை தாண்டி வர வைக்கணும் அப்படின்னு நம்மளுக்குள்ள நிறைய அந்த மாதிரி கொஷின்ஸ் வர்றது உண்டு. அப்படிதானே குட்டீஸ்? இன்னைக்குள்ள பாடலே பாருங்களேன். எனக்கு சோகம் வரும், எனக்கு அதில் எனக்கு ஒரு ஒரு கஷ்டம் இருக்கும், நான் ரொம்ப பயந்து இருப்பேன். ஆனால் இதெல்லாம் இருக்கும்போது நீங்கள் எனக்கு ஆயனாக இருந்து என்னை வழி நடத்துறீங்கிறது எனக்கு புரியுது அப்படின்னு அருமையாக அந்த பாடலில் கொடுக்கப்பட்டிருக்குது. அவர் நமக்குள்ளே எப்பயுமே இருந்துகிட்டே தான் இருக்கிறாரு. ஆனால் நம்ம அவர் எப்போ அதிகமாக தேட ஆரம்பிக்கிறோம், நமக்கு ஒரு சோர்வும் போராட்டமோ இல்லை ஏதோ ஒரு சூழ்நிலை நமக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம், அதிகமாக நம்ம அவர் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கையும் அன்பையும் நம்ம உறுதிப்படுத்துகிறோம். அப்படி தானே குட்டீஸ்? அப்போது அந்த மலை போன்ற துன்பமும் எதுக்கு, அவர் நம்மளை பலப்படுத்துறதுக்கு கொடுக்குற அந்த கைடன்ஸும் எதுக்கு அப்படின்னா அவர் நமக்குள்ளே தான் இருக்கிறாருங்கிறத நமக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் அந்த சூழ்நிலைகள். அதனால அவரோட இணைஞ்சிருக்கிற அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்ம எல்லாருமே சோர்வை கண்டும் போராட்டத்தை கண்டும் பயப்பட வேண்டாம். ஏன்னா அது எல்லாமே நமக்குள்ள அவர் இருந்து நம்மளை வழி நடத்துறாருங்கிறத நமக்கு புரிய வைக்கணும், நம்மளோட கண்களுக்கு தெரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் குட்டீஸ். ஸோ இந்த நாள்லையும் கூட நமக்கு அதுக்கு ஆசீர்வாதமாக ஒரு வசனம் கொடுத்துருக்குறாங்க. இந்த வசனத்தை பார்க்கும்போது நமக்கு ரொம்பவே கிளியராக இன்னைக்கு பார்த்த பாடலும் சரி, நம்ம புரிஞ்சுக்கிட்ட விஷயமும் சரி ரொம்பவே கனெக்ட் ஆகும். நீங்கள் நிலத்தில் விதைத்துள்ள விதை மீது ஆண்டவர் மழை பொழிவார் அப்படிங்கிற வசனம் கொடுக்கப்பட்டிருக்குது. எசாயா 30:23 படியாம். அப்போ இது என்ன அர்த்தம், அதுக்கு இப்போ நான் பேசுனதுக்கு என்ன விஷயம் இதோட கனெக்ட் ஆகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா, நம்ம ஒரு விஷயத்தில் நம்ம நம்பிக்கையாக இருக்கிறோம், இந்த விஷயம் அவரால் எனக்கு செய்து கொடுக்கப்படும் அப்படிங்கிற நம்பிக்கை. அந்த நம்பிக்கை ஒரு நேரத்துக்கு ஒரு மாதிரியும், இன்னொரு நேரத்துக்கு டிசப்பாயிண்ட் ஆகி, இன்னொரு நேரத்துக்கு நம்ம ஏசப்பாவே திட்டிக்கிட்டோம், அந்த மாதிரி இருக்கிற நம்பிக்கை கிடையாது. என்ன நேர்ந்தாலும் கூட எனக்குள்ளே இருந்து என்னை வழி நடத்துகிறவர், எனக்குள்ளே இருந்து எனக்கு பாதை காட்டுறவர் கண்டிப்பாக அதை
துவண்டு போக விடமாட்டாரு. அதுக்கு நல்லபடியா ஆசீர்வதித்து, அத நீடித்து செழிப்பா வளர செய்வாரு. அந்த விஷயத்துல அடுத்தடுத்த கட்டத்துல வளர்ச்சியை நோக்கி எடுத்து கொண்டுட்டு போவாரு. அப்படிங்கிற உறுதியான நம்பிக்கை எல்லா சூழ்நிலைகளையும் நம்ம கடந்து வரும்போதும் கூட நமக்கு இருக்குது அப்படின்னா, இந்த வசனம் நமக்கானது. கண்டிப்பா நம்ம இருதயத்திலிருந்து நம்மள ஆளுகை செய்கிற தேவன் இன்னைக்கும் நம்மள பார்த்து சொல்றாங்க, "நீ எந்த காரியத்துல நீ விதைத்திருக்கிறியோ, அந்த காரியத்துல நீ நினைப்பதற்கும் மேலா உனக்கு செழுமையும், ஆசீர்வாதமும் கிடைக்கும்." ஸோ இதுல ஒண்ணே ஒண்ணு சின்னதா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, நம்ம விதைக்கிற விஷயம் கடவுளுக்கு பிடித்தமானத நம்ம விதைக்கணும். ஏன்னா, எத விதைத்தாலும் அதற்கான பலன் நம்மளிடத்துல தான் வந்து சேரப்போகுது. அது கடவுளுக்கு பிடித்தமானதா இருந்தா 2, 4, 10 மடங்கா நம்ம லைஃப்ல அது வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஒருவேளை அவருக்கு பிடிக்காத காரியங்கள நம்ம விதைச்சிட்ருக்கோம் அப்படின்னா, அத சமாளிக்கிறதுக்கு நம்மளால முடியுமாங்கிறத யோசித்துக்குவோம். ஸோ அவருக்கும் உண்மையா, அவர இருதயத்துல தாங்கி பிடிச்சிருக்கிற பிள்ளைங்களா நம்ம லைஃப்ப எடுத்து கொண்டு போக ட்ரை பண்ணுவோம். அவருடைய பலன் எப்பயும் நம்மளோட இருந்து நம்மள வழிநடத்தும். ஸோ அதுக்காக ஏசப்பாட்ட ஒப்பு கொடுத்து ப்ரேயர் பண்ணுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக நன்றி அப்பா. ஏசப்பா, நீங்க எங்களுக்கு கொடுத்திருக்கிற எல்லா விதமான பலனுக்காக நன்றி டாடி. நீங்க எப்படி விதைக்கணும், எத விதைக்கணும், எந்த மாதிரி நம்ம லைஃப்ப உம்முடைய உடனிருப்போட எடுத்து கொண்டு போகணுங்கிறத எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறீங்க. உம்முடைய சித்தத்தின் படியா எல்லா காரியங்களையும் விதைப்பதற்கு எங்களுக்கு தேவையான ஞானத்தை கொடுக்கும்படியா ஒப்புக் கொடுக்கிறோம். ஆமென்.